எல்லோருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு காலை சமையல் செய்யும்போது எதுவும் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் வேலை இருந்ததா. பெரிய நாத்தனார் வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாளைக்கு வந்து பெரிய நாத்தனோட பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோமா ஈவினிங்கு, அது சொல்கிறதுக்காக வந்தாங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தாய் மாமா இல்லையா, அதனால் தாய் மாமனுக்கு மரியாதை சொல்லணும்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் காலையில் அந்த வீடியோ எதுவும் எடுக்கல, காலைல லஞ்சு கட்டுற வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். காலையில் என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டிருக்கு. என்னத்தை செய்கிறது, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஆப்பம், பிடியாப்பம், புட்டுன்னு சொல்லிட்டு இதை தான் மாற்றி மாற்றி சாப்பிட்றதா இருக்குது, உப்புமான்னு சொல்லிட்டு. அதனால நீ ஒரு புடி அரிசி போட்டு வடிச்சிட்டு காலையில் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம், காலை டிஃபன் அதையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு வடித்து ரசம் வச்சு வாழைத்தண்டு கூட்டு பண்ணிட்டேன். காலையில் ரசம் சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி சூடாக கொடுத்தேன். வாழைத்தண்டு வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ரசம் சூப்பர் அப்படின்ட்டாங்க. சாப்பாடு சூடாக போட்டு கொடுத்துட்டு நானும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே காலையில் இனிமேல் சோறு தின்னலான்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி காலையில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கூட்டு வச்சு ரசம் சாப்பிடும்போது எப்போ பார்த்தாலும் என்ன டிஃபன் செய்யுது, பூரி, பொங்கல், சப்பாத்தி, தோசை அப்படின்னு தேடுறதுக்கு பதிலாக சாப்பாடே சாப்பிட்றலாம். செம்மையாக இருந்தது இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு எங்களிடம் இந்த வீடியோ உங்கள் நாகி. பை.